தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பாஜக மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவருடைய பயணத்தை தமிழ்நாடு முழுக்க பயணிக்க இருக்கிறாரு. இது ஒரு மந்திரம் மாதிரி, அதாவது குருவுடைய மந்திரம் போல மக்கள்கிட்டே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பாஜகவுடைய ஒரு கூற்றாக எடுத்திருக்காங்க. இந்த தலைப்பு எதனால் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது எப்படி நம்ம யோசிக்க தோணுது அப்படின்னா, மிக சிறப்பு மிக்க ஒரு தலைப்பாக நான் கருதுகிறேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாடு தலைக்குனிவு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம முதலமைச்சர் பேட்டியில் சொல்லுவார், நான் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் தலைக்குனிவு ஏற்பட்டதுனால தான் அதை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது பாஜகவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அதையே வழி எடுத்து அந்த தலைப்பாக கொண்டு வந்திருக்காங்க. எப்படியெல்லாம் தலைக்குனிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு பாலியல் பலாத்காரத்துக்காக எந்த ஒரு நடவடிக்கையும் காவல்துறையால் எடுக்கப்படலை. அதில் பாலியல் பலாத்காரத்தை தாண்டி கூட்டு பலாத்காரங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இங்கே போயிட்டுருக்குது. அதுக்கும் இங்கே காவல்துறை சட்டம் ஒழுங்கில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு இதில் ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா இது ரிப்பீட்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் மாவட்டங்கள் தோறும் டிசைனாக ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமான ஒரு கூட்டு பலாத்காரங்கிறது நடைமுறையில் இப்போ ரொட்டீனாக போயிட்டே இருக்குது. அது இல்லாமல் கிட்னி திருட்டு, அதுக்கு நம்மளுடைய தமிழ்நாடோட அரசு நாடகம் ஆடுறது மக்கள்கிட்ட நல்லபடியாக ரீச் ஆயிடுச்சு. அதுலேயும் தலைக்குனிவு தான் தமிழக அரசுக்கு. அது மட்டுமின்றி நிறைய விஷயங்கள், இப்போ கரூர் சம்பவத்தில் அரசியல் தோல்வி விட்டுறது எல்லாருக்குமே தெரியும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. அதுலேயும் நம்மளுடைய தமிழக அரசு தோற்றுவிட்டது. அதாவது ஒரு மாற்று கட்சி புது கட்சி வர்றாங்க அப்படின்னா அதை வரவேற்கணும். அது அழிக்கிறதுக்காக ஒரு தமிழக அரசு தன்னுடைய அரசாட்சியை தன்னுடைய ஆளுமையை தவறாக துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்கங்கிறது உறுதியாக்கப்பட்டிருக்கு. இது மாதிரியான தொடர்ச்சியான சம்பவங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அது இல்லாமல் டீச்சர்ஸ் இப்போ கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது ஆசிரியர்களோட ஓட்டு வங்கி தான் அவருக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு தற்காலிக ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவங்க நிரந்தர பணியாளர்களாக மாற்றுறதுக்கு ரோட்டில் நின்று போராடக்கூடிய அவல நிலையில் ஆசிரியர்களோட நிலைமை இருக்குது. ஆனால் அதுக்கும் இந்த அரசாங்கம் பதில் சொல்லலை. இதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் இருந்தாங்க, அவங்களும் எவ்வளவோ போராடி பார்த்தாங்க, அவங்களையும் நிரந்தர பணி. ஆனால் நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுத்ததை கூட உங்களால் நிறைவேற்ற முடியலை. அவங்க குரல் கொடுத்தவங்களுக்கு மதிப்பளிக்க தெரியலை. அவங்கள அசிங்கப்படுத்தினீங்க, அவமானப்படுத்தினீங்க, அவங்கள கஷ்டப்படுத்தினீங்க. எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுடைய 5 வருட கால கெடு வரைக்கும் உங்களுடைய ஆட்டத்தை நீங்கள் ஆடலாம். இதையெல்லாம் தகர்த்து எறிவதற்காக தான் பாஜக இப்படி ஒரு தலைப்பை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்தை நான் பதிகிறேன்.